வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அருண். அருண், உங்களை பத்தின ஒரு அறிமுகம் கொடுங்க. வணக்கம் சமரன். நான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் மதுரை வடக்கு மாவட்டத்தின் ஐடி விங் செயலாளர். நன்றி. கேப்டனின் விசுவாசி. நன்றி. ஓகே. கடந்த 3 நாட்களாக பிரபல தொழிலதிபர் லாட்ரி மார்ட்டின் அவர்கள் வீட்டுல சோதனை நடந்துகிட்டு இருந்துச்சு. அமலாக்கத்துறை சோதனை. அதுல கிட்டத்தட்ட 12.25 கோடி ரூபாய் இது வரைக்கும் கைப்பற்றி இருக்கிறாங்க. பல்வேறு ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள், அது மட்டும் இல்லாம அவருடைய பிக்சட் டெபாசிட் பணங்கள் எல்லாத்தையுமே முடக்கி இருக்கிறாங்க. இது லாட்ரி மார்ட்டின் அவருடைய தொழிலதிபர் என்பதை காட்டிலும் அவர் ஒரு திமுக ஆதரவாளராக கடந்த 20-25 வருஷமாவே இருக்கிறாரு. இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை சோதனையினுடைய பின்னணி என்னன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நம்ம இவர் திமுக அபிமானி என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அதற்கு முன்பாக இந்த சாண்டியாகோ மார்ட்டின் என்பவர் யார் என்றால், மியான்மரில் அந்தமானில் பிறந்து மியான்மருக்கு செல்கிறார் தொழில் ரீதியாக. பிறகு 1980களில் தமிழகத்தில் சேர்ந்த கோயம்புத்தூருக்கு அவர் மாறுகிறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு டீ கடையில வேலை பார்த்துட்டு சும்மா சாதாரணமா இருந்திருக்கிறாரு. பிற்பாடு என்ன பண்ணியிருக்காரு, லாட்ரி தொழிலை அங்க ஆரம்பிச்சு அதை ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறப்ப அங்க லோக்கல்ல இருக்கிற திமுக நிர்வாகிகள் பிளஸ் அமைச்சர் அளவுல அவருக்கு ஒரு பழக்கம் ஏற்படுது. அது அந்த லாட்ரி தொழில 1988ல ஆரம்பிக்கிறாரு. இதுதான் முக்கியமா கவனிக்கணும். அவர் 88ல ஆரம்பிச்சு 89 வரைக்கும் நடத்துறாரு. 1989ல முதல்ல அந்த இடத்துல திமுக ஆட்சிக்கு வர்றப்ப அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு. அந்த சாதகமா பயன்படுத்தி போலி லாட்ரின்றதை தாண்டி இவர் போலி லாட்ரி வியாபாரி. அப்ப அதுல கோடிக்கணக்கா சம்பாதிக்க முடியும்ன்ற அந்த தகவலை அன்றைய திமுக ஆட்சியின் தலைமைக்கு எடுத்துட்டு போறாரு. அதாவது கருணாநிதி அவர்கள்ட்ட எடுத்துட்டு போறாரு. அப்ப இதுல இருக்கிற லாபங்கள் இதெல்லாம் அவர் கருணாநிதி பார்த்துக்கிட்டு அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு. அரசாங்கம் மூலமாக முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஏழை எளிய மக்கள் இதுல ரொம்ப பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா, போலி லாட்டரியில அதிகமான பாதிப்பு ஏழை எளிய மக்கள் தான். உழைக்கும் மக்கள் ஏதாவது லாட்டரி வாங்கி நம்ம பெரிய அளவுல முன்னேறிடலாமா அப்படின்னு நம்பி வாங்கினவங்களோட வயிற்றுல அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஆளா மாறுறாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு வரி கட்டுற அளவுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு வரி கட்டுற அளவுக்கு தன்னோட தொழிலை விரக்தி பண்ணிக்கிறாரு. இது முழுக்க முழுக்க திமுகவோட துணையோட தான் பண்றாரு. அதாவது அவருடைய முதல் ஆரம்பம் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு அவர் மேலும் பல்வேறு வழக்குகள், நீங்க சொன்ன மாதிரியான போலி லாட்டரிகள் விற்பனையான வழக்குகள் தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற கேரளா போன்ற மாநிலங்கள்ல அவர் மேல பதிவு பண்ணுது. அந்த நேரத்துல அவர் கருணாநிதிக்கு நெருக்கமாகிறாரு இல்லையா? அந்த நேரத்தில் தேர்தல் நிதியும் கொடுக்கிறாரு. அதன் காரணமா அவர் மேல இந்த வழக்குகள், கைது நடவடிக்கை எதுவுமே இல்லாம கருணாநிதி அரசினால் அவர் காப்பாற்றப்படுறாரு. கரெக்டா? ஆமா. அதற்கு முன்பாக வழக்குகளே ஏற்படாம பாத்துக்குவார் கருணாநிதி. அதாவது ஊழலின், லஞ்சத்தின் புகலிடம் என்றாலே அது கருணாநிதி தான். இது தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் இன்னொரு முறை கூறுவதற்குன்னா, லாட்ரி மார்ட்டின் என்பவர் ஒரு ஃப்ராட்ஸ்டர். அப்ப அவர் ஏன் திமுகவோட சேர்றாருன்னா, ஃப்ராட்ஸ்டர்களின் கூடாரமே திமுக தான். ஒரு தப்ப எப்படி செய்யணும், எப்படி யாருக்கும் தெரியாம எப்படி செய்யணும், ஆதாரம் இல்லாமல் எப்படி செய்யணும் அப்படின்றதுல அவங்க ஒரு கில்லாடி திமுக. அன்றையில இருந்து இன்றைய வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சோ இவர் என்ன பண்றாருன்னா, எப்பப்ப திமுக ஆட்சி வருமோ அந்த டைம்ல தன்னோட தவறுகளை எல்லாத்தையுமே அந்த கோர்ட் மூலமாவோ ஆதாரங்களை அளிக்கிறது மூலமாவும் பல நேரங்கள்ல அவர் மாத்திருக்கிறாரு. அதுக்கு கருணாநிதி மிகப்பெரிய உதவியா இருந்திருக்கிறார். ஓகே. இப்போ இந்த தேர்தல் எலக்ட்ரால் பாண்ட், தேர்தல் பத்திரம், அதன் மூலயமா கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேல கடந்த 2020ல இருந்து 24 அந்த காலகட்டங்கள்ல தேர்தல் நிதியா திமுகவுக்கு மட்டுமே இவர் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கம்பெனியான ஃபியூச்சர் கேமிங்ஸ் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் மூலமா கொடுத்திருக்கிறாரு. இப்போ அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டதும் அதே ஃபியூச்சர் கேமிங்ஸ் மற்றும் ஹோட்டல் சர்வீசஸ் மூலமா தான் நடத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய் பணத்தை முடக்கி இருக்கிறாங்க, கையகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த தேர்தல் பத்திரம் வேற எந்த கட்சிக்காவது கொடுத்திருக்கிறாரா, இல்ல திமுகவுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறாரா? அதாவது இவர் மொத்தம் 1300 கோடி, என்ன எக்ஸாக்டா சொல்லணும்னா 1368 கோடி வரைக்கும் தேர்தல் பத்திரங்களை வாங்கி, இந்த மாதிரி பொதுவா இவரோட வேலை என்னன்னா, தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி தமிழ்நாட்டுல இவர் இந்த மாதிரி திமுகவோட துணையோட இந்த மாதிரி லாட்டரி இதுல ஈடுபடுறாரு. அப்ப தமிழ்நாட்டுல கருணாநிதியின் போட்டியாளராக இருக்கக்கூடிய அன்றைய முதல்வர் ஜெயலலிதா 2003ல என்ன பண்றாங்கன்னா, ஒட்டுமொத்தமா இந்த லாட்டரியவே ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவெடுத்து அதை ஒழிக்கிறாங்க.
ஒழிச்ச உடனே இவர் என்ன பண்றாரு, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி பல மாநிலங்கள்ல போய் இவர் பண்ணியிருந்தாலும் இனி தமிழ்நாட்டுல நம்மளால மெயினா பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்தந்த மாநிலங்கள் போறாரு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்ம கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், மேகாலயா இப்படின்னு தன்னோட தொழிலை வந்து விருத்தி பண்றாரு. அந்த மாநிலங்களுக்கு போன உடனே அவர் முதல்ல என்ன செய்வார்னா, அந்த ஊர் கருணாநிதி இருப்பாங்கல்ல, இங்க இருக்கிற கருணாநிதி மாதிரி அங்கங்க கருணாநிதி இருப்பாங்கல்ல, அந்த கருணாநிதிகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் இவர் ஐடென்டிஃபை பண்ணிடுவாரு. இவர் வந்து காசு கொடுத்தா நம்மளோட தொழிலுக்கு வந்து ஒரு முழு அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்துருவாரு, ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அவங்களுக்கு இது எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு கொடுக்கப்பட்ட நிதி தான். சட்டத்துக்கு தெரியாம கொடுக்கப்பட்ட நிதி எவ்வளவு இருக்கும் நீங்க, நான் சொல்றேன் இதோட 10 டைம்ஸ் இருக்கும்னு நான் சொல்றேன். நீங்க கிட்டத்தட்ட திமுகவுக்கு மட்டும் 510 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. அதாவது 3 முறையா கொடுத்திருக்காரு. ஆமா, பிரிச்சு கொடுத்திருக்காரு. 2019 இருந்து 24 வரைக்கும் பல கட்டங்களா கொடுத்திருக்காரு. பிறகு அந்தந்த மாநிலங்கள்ல யார் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்களோ, யார் கருணாநிதியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாரு. இதுதான் அவரோட ஸ்டைல். அதனால இப்ப கேரளால பாத்தீங்கன்னா சிபிஐக்கு கொடுத்திருக்காரு. சிபிஐயின் நாளிதழ் ஒன்றுக்கு வந்து 2 கோடி ரூபாய். கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு தான் தொடக்கம். ஆமா. இதுல ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் இருக்கு, இதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். கேரளால வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, இதே மாதிரி போலி லாட்டரி இது பண்ணி ஒரு கேஸ் இவர் மேல ஃபைல் ஆயிருது. அந்த கேஸ் போடுறவங்க யாரும் பாத்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட். அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த அட்டார்னி ஜெனரல் ராமன் அவரை வந்து பிகாஃப் ஆஃப் லாட்டரி மார்ட்டின் சார்பாக ஆஜர்படுத்துறாங்க. அதுக்கு உத்தரவு போட்டது வந்து, அதாவது உத்தரவு என்றால் அரசு உத்தரவு கிடையாது, வாய் ரீதியான உத்தரவு போட்டது வந்து நம்ம கருணாநிதி. அப்புறம் கேரளா அரசாங்கம் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் பின்வாங்கிடுறாரு. இப்படி லாட்டரி மார்ட்டினுக்கு வந்து அவர் இந்தியா முழுவதும் செயல்பட்டாலும் திமுக வந்து அதுக்கு அவருக்கு வந்து ஒரு புகலிடம் மாதிரி. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவரை காப்பாத்துறதுக்கான இடமா கடைசியில வந்து சரணடைகிற இடம் வந்து திமுக தான். சோ இந்த மாதிரி அவர்களோட தொடர்பு வந்து போய்கிட்டே இருக்கும். எலக்ட்ரல் பாண்ட் பத்தி கேட்டீங்க, அதுல கிட்டத்தட்ட திமுக அதிகமான நிதி பெற்றது வந்து லாட்டரி மார்க்கெட் தான். சோ அப்ப இவர் ஒரு பின்னாடி வந்து ஒரு இந்த மாதிரி மக்களை வஞ்சித்து ஒரு அயோக்கியத்தனம் என்று கூட சொல்லலாம். லாட்டரி என்பதே பல மக்களின் வயிற்றில் அடித்து சம்பாதிக்கும் ஒரு தொழில் தான். அதுல இவர் வந்து போலி லாட்டரி அப்படிங்கிறப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி. அந்த குற்றச்சாட்டின் மீது வழக்கு பதிவு அவர் மேல இருக்கு. போலி லாட்டரி விற்பனை இவர் மேலேயும் இருக்கு, அவருடைய மனைவி லீமா ரோஸ் மார்டின் அவங்க மேலேயும் வழக்கு இருக்கு. இல்லையா, கைது செஞ்சிருக்காங்க அவங்கள. ஆமா, கைது செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த அரசியல் ரீதியான பாதுகாப்பு தன்னை ஏற்படுத்திக்கிறதுக்காக ஐஜேகே அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியில போய் அவங்க தன்னை இணைச்சுக்கிறாங்க. லீமா ரோஸ் அந்த கட்சியில போய் இணைச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பாதுகாப்புக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் மட்டும் கிடையாது, அவரோட மகன் ஜோஸ் மார்டின் அவர் என்ன பண்றாரு, தன்னை வந்து பிஜேபியில போய் இணைச்சுக்கிறாரு. பிஜேபியில இணைச்சுக்கிட்டா தனக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்துக்கிறாங்க. ஆமா, அதை விட முக்கியமானது இப்ப சமீபத்துல விடுதலை சிறுத்தைகளின் துணை செயலாளராக பொறுப்பேற்று இருக்கும் திரு ஆதவ் அர்ஜுனன். இந்த ஆதவ் அர்ஜுனா என்பவர் யார் என்றால் மார்டினின் மருமகன். அதாவது இல்ல, மார்டினுக்கும் லீமா ரோஸுக்கும் பிறந்த மகளை திருமணம் செய்து முடித்திருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனன். அவர் வந்து சமீபத்தில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காரு. என்னன்னா அளவில்லாம பணம் கொடுப்பாராம், அவரு கணக்கே பார்க்காம பணம் கொடுப்பாராம், அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க போல இருக்கு. சோ அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எடுத்த உடனே துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்ததும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எவ்வளவு பணம் கைமாறி இருக்கு. ஆதவ் அர்ஜுனா சொல்றதுதான் திருமாவளவனே கேட்கிறாருங்கிற மாதிரியான ஒரு கருத்து அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களே தெரிவிக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்குள்ளே அதிருப்திகள் இருக்கு. திமுக எதிராக அவர் சிலரோட தூண்டுதலின் பேரில் திமுக எதிராக அவர் பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. பணம் தானே, பணம் எவ்வளவு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் மாத்திக்கிட்டே தானே இருக்கும். ஓகே, இந்த லாட்டரி மார்ட்டின் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட புலனாய்வுத்துறை மற்றும் காவல்துறை நடவடிக்கைகள் என்னென்னன்றது சொல்ல முடியுமா? ஒரு சில நடவடிக்கைகள். கண்டிப்பா. இந்த சமீபத்துல அவங்க வந்து சிக்கிம் அரசுக்கு வந்து கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறாரு. அது எதனால அப்படின்னா லாட்டரி, போலி லாட்டரி தான். அங்க அந்த போலி லாட்டரி அந்த கணக்குலதான் இடி வந்து அவங்க மேல பல குற்ற வழக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கல்கட்டால இவங்க மேல வழக்கு இருக்கு, கேரளால வழக்கு இருக்கு, கர்நாடகால வழக்கு இருக்கு. ஆனா தமிழ்நாடுல இப்ப சமீபத்தில் நடந்தது என்னன்னா, இவங்களோட ஹெட் ஆபீஸ் வந்து தமிழ்நாடு தான், கோயம்புத்தூர் தான். சோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எங்கெங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ரைட் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்,
அப்புறம் ஆதவ அர்ஜுனின் அலுவலகமான தேனாம்பேட்டையில இருக்கிற அவரோட அலுவலகத்துல, இவரோட மகன் ஜோஸ் மார்டின் அவருடைய அலுவலகத்திலையும் நடந்திருக்கு. 22 இடங்களில் இந்த ரைட் நடந்திருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட இப்ப பிடிச்ச அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். அவங்களுக்கு அது ஒரு பாக்கெட் மணி மாதிரி தான். வெறும் 12 கோடி ரூபாய் தான் பிடிச்சிருக்காங்க. அது போக பிக்சட் டெபாசிட் ரிசீப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிசீப்ட் மட்டும் 6 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க, ரைட்ல பிடிச்சிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரியான ரைட் நடந்துகிட்டே தான் இருக்கும்ன்றதையும் சொல்றாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு சாதாரண அமௌண்ட், இதெல்லாம் சும்மா கண் துடைப்பாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் நமக்கு ஏற்படுது. ஏன்னா அவங்களோட அமௌண்ட், அவங்க கொள்ளையடிச்ச அமௌண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப கம்மி. ஓகே, இந்த நேர்காணல் இறுதி கட்டத்துல வந்திருக்கோம். நாம இந்த நேர்காணல் எடுப்பதற்கான மிக முக்கிய காரணம் லாட்ரி மார்ட்டின் என்கிற தொழிலதிபர் அப்படிங்கிறத தாண்டியும் ஊழலை பத்தி பேச திமுகவுக்கு 1% கூட அருகதை கிடையாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த லாட்ரி மார்ட்டினுடைய கைது, அதாவது இந்த நடவடிக்கை இல்லையா? சோ அப்படிங்கிறப்போ திமுகவுக்கும் இவருக்குமான நெருக்கத்தை பத்தி இறுதியா நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? அதாவது இது கருணாநிதி அவர்களுடைய காலத்துல இருந்து இப்ப இருக்க உதயநிதி வரைக்கும் தொடருது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது லாட்ரி மார்ட்டின் என்பவரை வளர்த்ததே திமுக தான். அதாவது அவரை வந்து வளர்த்து எடுத்ததே திமுக தான். அந்த வன்மத்தில் தான் 2003 அதிமுகவின் முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 2003 பழிவாங்கல் நடவடிக்கை என்று கூட எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவர் ஒரு திமுக காரர் தான். திமுக காரராகவே தான் அவர் பார்க்கப்படுகிறார். அது போக வந்து ஒரு கட்சி, ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கட்சி ஒரு மோசடி மன்னனிடம் இருந்து இவ்வளவு பணம் பெறுவதற்கான ஆதாயம் காரணம் என்ன? ஒரு ரீசன் இருக்கணும். நம்ம ஒரு சும்மா யாராச்சும் ஒரு 600 கோடி ரூபாயை தூக்கி கொடுப்பாங்களா யாருக்காது? இல்ல மார்ட்டின் அவ்வளவு நல்லவரா? எதுக்காக திமுக இவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு? திமுக வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தை கடுமையாக எதிர்க்கிறது. பாஜக அரசு வந்து கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கடுமையா எதிர்க்கிறாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி வாங்கியிருக்காங்க. 700 கோடி வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு எதிர்க்கிற ஒரு விஷயத்த எப்படி நீங்க செய்ய முடியும்? மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு இதுதான். அப்ப மக்கள் யாரும் அதை கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க கேட்போம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கண்டிப்பா கேட்போம். எங்க அந்நியார் அவர்கள் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து ஒரு விஷயத்த கையில எடுக்கிறாங்கன்னா அது பெர்ஃபெக்டா இருக்கும். இப்ப திமுக வந்து மக்களை ஏமாற்றுகிறதா? கேப்டன் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் கடந்த 20 வருடங்களாக உங்களை தோலுரித்து காமித்துக் கொண்டிருந்தார். இன்று அந்த பொறுப்பை வந்து எங்க அந்நியார் எடுத்துட்டாங்க. உங்களோட இந்த இரட்டை வேடம் ஒரு பக்கம் இத வந்து கடுமையா எதிர்க்கிறது, இன்னொரு பக்கம் அந்த செயலில் நீங்களே ஈடுபடுவது. ஏன்னா உங்களுடைய அந்த கபட வேடத்தை வந்து அந்நியார் அவர்கள் இன்னும் அதிகபட்சமாக எங்களோட இணையதள அணி அனைத்தையும் பயன்படுத்தி நாங்க வெளிக்கொண்டு வருவோம்ன்றதை நாங்க சொல்லிக்கிறேன். ஓகே, இறுதியான ஒரு பதிவு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் முக்கியமான கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அவங்க மட்டும்தான் இந்த தேர்தல் பத்திரம் மூலயமா பணம் வாங்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரோ பால் சம்பந்தமா பேசும்போது அதையும் நம்ம பதிவு செய்யணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ சோ மச் அருண். தொடர்ந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான் ரொம்ப தெளிவான பதில் கொடுத்தீங்க. இறுதியா நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. நீங்க எலக்ட்ரால் பாண்ட் மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் எங்கள் புரட்சி கலைஞர் எங்கள் அண்ணா இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் வழியில் ஒரு சின்ன பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, சொந்த காசில் எங்கள் தலைவர் வழியில் எப்படி அவர் சொந்த உழைத்த காசில் அவர் ஒரு நல்செயல்களை செய்வாரோ அதே போலதான் எங்கள் தொண்டர்களும். நாங்கள் எந்த கட்சியிலும் எந்த இடத்திலும் போய் பணம் வாங்க மாட்டோம். ஆனா இந்த ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல வச்சிருவாங்க, பேரம் பேசிட்டாங்க, எலெக்ஷன் அவ்வளவு பேசிட்டாங்க இவ்வளவு பேசிட்டாங்க. இப்போ அதுதான் அந்த பேரம் பேசுறது கூட. இப்ப திமுக 600 கோடி ரூபாய் கிட்ட தேர்தல் பத்திரத்தின் மூலம் பணம் வாங்கப்பட்டதற்கான ஆதாரம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வெளியிட்டிருக்காங்க. தேமுதிக வாங்கினதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா? இருக்காது. அதுதான் இருக்காது. பொய் குற்றச்சாட்டு இருக்கு, என்றைக்குமே ஆதாரம் இருக்காது. நீங்க வந்து இந்த குற்றச்சாட்டை இனிமேல் தேமுதிக மீது வைப்பதற்கு தகுதியே இல்லாத ஒரு கட்சியாக திமுக மாறிடுச்சு. ஏன்னா மார்ச் மாசம் 2024 தான் இந்த இது அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக 1300 கோடி ரூபாய் இவர் வெளியிடுறாரு. இந்தியாவிலே அதிகபட்சமான அமௌண்ட் இவர் தான் வங்கி அறிவிச்சிருக்காங்க.
அந்த அறிவிச்சிருக்கிறப்ப நம்ம உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, இது ஒரு மிகப்பெரிய தவறு, இது ஜனநாயக படுகொலைன்னு சொல்றாங்க. பிஜேபி வந்து 6000 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. இந்தியா முழுக்க. ஆமா, இந்தியா முழுக்க. அப்ப அந்த கம்பாரிசன் பார்த்தோம்னா திமுக தான் அதிகமான பணத்தை பெற்றிருக்கு. தமிழ்நாடு வரைக்குமே 600 கோடி கிட்ட 600 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்காங்க. என்னுடைய கருத்து 600 கோடி ரூபாய் என்பது வெளியில் அதிகாரப்பூர்வமாக வாங்கியது பல ஆயிரக்கணக்கான கோடிகள். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, 500 ரூபாய் 1000 ரூபாய் மாநாடு போடணும்னா. இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு மாநாடு எந்த காசு செலவழிக்காம ஒரு மாநாடு போட சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒரு 5000 பேர் 10,000 பேர் திமுக காரங்க வந்தாங்கனாலே அது அதிசயம் தான். ஏன்னா அவ்வளவுதான் அந்த தலைவருக்கான மவுசே அவ்வளவுதான். அவர் ஒன்றும் கேப்டன் கிடையாது. கேப்டன் அழைத்தவுடன் கோடிக்கணக்கில் கிளம்பி போறதுக்கு, லட்சக்கணக்கில் கிளம்பி போறதுக்கு அவர் கேப்டன் கிடையாது. சோ இந்த மாதிரியான பணங்கள் எல்லாமே இவர்களிடம் பெரும் பணத்தை வைத்துதான் இவர்கள் பெரும் பெரும் கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. தேங்க்யூ. நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.